திருப்பூர் ரித்தனியா கேஸ் வரதட்சணை கொடுமையினாலே இறந்து போனாங்க. இப்போ ரீசெண்டாக தான் அது அணைஞ்சு முடியறதுக்குள்ள இப்போ திருப்பூர்ல பிரீத்தின்றவங்களும் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையினால இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 மாசம் முன்னாடி கல்யாணம் ஆயிருக்கு. ஈரோடை சேர்ந்த சதீஸ்வர் அப்படின்றவங்களுக்கு கூட. ஸோ கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா அவங்க வரதட்சணையா பார்த்தீங்கன்னா 120 பவுன் நகை, 25 லட்சம் ரொக்கம், 37 லட்சம் மதிப்புள்ள இனோவா கார் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரீத்தி வீட்டில் ஒரு லேண்டை விற்றுருக்காங்க. அதாவது பூர்வீக சொத்தை விற்றுருக்காங்க. வித்தப்போ 50 லட்சம் கிடைச்சிருக்கு. இதை தெரிஞ்ச சதீஸ்வரும் சதீஸ்வரோட அம்மா அப்பாவும், அதாவது மாப்பிள்ளை வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு காசு வேணும், நீ உங்கள் அம்மா அப்பாட்ட எப்படியா வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இவங்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதை தாங்க முடியாத பிரீத்தி கடைசி 1 மாசத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரீத்தி அவங்க அம்மா வெளியே போகிறப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு? கல்யாணம் ஆகி சந்தோஷமா வாழணும் அப்படின்ற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டு பணம் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இப்படி அலைஞ்சா என்ன? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.